பாஸ், இந்த நவ் யூ சீ மீயோட தேர்ட் பார்ட்டு வந்துச்சே, அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லையே, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. என்ன பாஸ் நீங்கள் இவ்வளோ லேட்டாக இருக்கிறீங்க? சாரி பாஸ், பட் இப்போ சொல்லிட்டா போச்சு. வணக்கம், வெல்கம் டு சினிமா கிச்சடி. இது நவ் யூ சீ மீ யூ டோன்ட் அப்படின்ற அந்த தேர்ட் பார்ட்டோட ரிவ்யூ. எனக்கு மேஜிக்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேயே நான் ஒரு மெஜிஷியன்லாம் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். குட்டி குட்டி மேஜிக்கில் ட்ரிக்ஸ் எல்லாம் வேறு கற்று வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு தெரிஞ்சேன் கொஞ்ச நாளாக. அந்த வகையில் நவ் யூ சீ மீயோட எல்லா பாட்டும் அட்டகாசமாக இருக்கும். குறிப்பாக ஹார்ஸ்மேன், டேனியல் அட்லஸ், ஹென்ரி, இன்னும் 2-3 பேர்லாம் இருக்கிறாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பண்ணுற அந்த மேனரிசம், அவங்களோட பாடி லாங்குவேஜ், ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய அந்த மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த நவ் யூ சீ மீ படங்கள் பார்த்து அந்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அதனால தான் அந்த படங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பாக அவங்க பண்ணுற அந்த மேஜிக் ட்ரிக்ஸ், அது ரொம்ப இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு அவங்க ரிவீல் பண்ணுறப்போ கிடைக்கிற அந்த வாவ் ஃபேக்டர் அது வேற அந்த படம் பார்க்குறப்ப தான் கிடைக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இனிமேல் நாங்கள் ஹார்ஸ்மேன் எல்லாமே பிரிஞ்சிடறோம், டிஸ்மேண்டில் செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட் 2ல் எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஹார்ஸ்மேன் வர்றாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஊருக்குள்ளே நடக்கும். பார்த்தா அவ்வளோ பேர் ஒன்று கூடியிருப்பாங்க ஒரு அரினாக்குள்ளே. அங்கே டேனியல் அட்லஸ் வருவார், ஹென்ரி வருவார், எல்லாருமே வருவாங்க. ஒரு கரப்ட் கிரிப்டோ ஓனர் இருப்பார், அவர்கிட்ட காசை அடிச்சுட்டு இந்த ஹார்ஸ்மேன் எல்லாருமே எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்படின்றப்போ அந்த ஓனர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போய் மேலே போய் பார்ப்பா, அது எல்லாமே இல்யூஷன் கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தான் புரியும். டக்குன்னு கட் பண்ணால் யாரா இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா 3 யங் பாய்ஸில் 2 யங் பாய்ஸ், ஒரு கேர்ள். சார்லி, பாஸ்கோ அண்ட் ஜூன் அப்படின்னு 3 ஃப்ரெண்ட்ஸு. 3 பேருமே மேஜிக்கில் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆட்கள். இவங்க 3 பேருக்குமே ஹார்ஸ்மேன் தான் அவங்களோட இன்ஸ்பிரேஷன். இவங்க 3 பேரும் அந்த பணத்தை அந்த கரப்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் இன்றைக்கி இருக்கிற ஏஐ டெக்னாலஜி, ஹோலோகிராம், டீப் ஃபேக் இதெல்லாம் யூஸ் பண்ணி இல்லாத ஹார்ஸ்மேனை கிரியேட் பண்ணி அவங்க அந்த மொத்தமாக அடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்குள்ளே போனால் அங்கே ஒரிஜினலான டேனியல் அட்லஸ் அவங்க வீட்டில் இருப்பார். அவர் கையில் ஒரு டேரட் கார்டு வச்சுருப்பார். இந்த சொசைட்டி, இந்த மேஜிக் சொசைட்டியோட அப்படின்றவர் எனக்கு இந்த டேரட் கார்டை அனுப்பிச்சு உங்களை பீட் பண்ண சொன்னார். ஒரு டைமண்ட் ஹெய்ஸ்ட் ஒன்று பண்ணணும். அவங்களோட வெரோனிகா அப்படின்ற ஒரு பெரிய டைமண்ட் வியாபாரி, அவங்க கிட்ட ஒரு டைமண்ட் இருக்குது, அதை ஹெய்ஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவை அப்படின்ட்டு இந்த நம்ம டேனியல் அட்லஸ் இந்த 3 பேரையும் ஒன்று சேர்ப்பார். ஒன்று சேர்த்துட்டு அந்த டைமண்ட் ஒரு ஆக்ஷனுக்கு வரும். ஆக்ஷன் பயங்கர உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பணக்காரர்களும் வருவாங்க. வர்றப்போ இந்த டேனியல் அட்லஸ் அண்ட் இந்த 3 யங் பசங்க இவங்க எல்லாருமே ஒரு பிளானை போட்டு அந்த ஆக்ஷனில் இருக்கிற அந்த டைமண்டை எப்படி அடிக்க போகிறாங்க அப்படின்றதான் கதையான்னு கேட்டால் அதுதான் இந்த கதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அடிச்சிடுவாங்க. அடித்ததுக்கு பிறகு என்ன நடக்குது, என்னென்னலாம் இவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, எப்படி அந்த மேஜிக் மூலமாக ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே ஜெயிப்பாங்க அப்படின்றதான் இந்த நவ் யூ சீ மீ தேர்ட் பார்ட்டோட கதை. Still safe with me. Diamonds are forever. இந்த ஹார்ஸ்மேன் கதையில் தொடர்ச்சியாக அந்த 4 ஹார்ஸ்மேன் இதுலேயும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதுசாக 3 குட்டி ஹார்ஸ்மேனும் இவங்களோட சேர்ந்துப்பாங்க. இதில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணுற ஒரு அட்டகாசமான ஒரு மேஜிக் விஷயங்கள் ஆகட்டும், அதற்கு பிறகு இவங்க அந்த ஆக்ஷனில் டைமண்ட் ஹெய்ஸ்ட் பண்ணுறப்போ நடக்கிற அந்த சம்பவங்கள் ஆகட்டும், அதற்கு பிறகு அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டரை வச்சு ஏமாற்றுவாங்க நம்மளை பார்க்குற அத்தனை பேரையும். அதுதான் இந்த படத்தோட, அதாவது நம்மளை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸே அவங்க இது ஏதோ உண்மை தான் போல அப்படின்னு நினச்சி ஒன்று பார்த்துட்டு இருப்போம். அடுத்த சீனே அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே மிரட்டி விட்டுருவாங்க. ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம அவ்வளோ கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுவோம். இந்த டைமண்ட் ஹெய்ஸ்ட் பண்ணுறப்போ இவங்க எப்படி டைமண்ட் ஹெய்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு இருக்கிறப்போ அடுத்த சீனை அதை ரிவீல் பண்ணுறப்போ நமக்கு இதே எப்பறம் மிஸ் பண்ணோம் அப்படின்னு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருக்கோம். அந்த இடத்துக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் எக்ஸலண்ட்டான அந்த மேஜிக்கோட என்டையர் விஷயத்தை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது எப்படி நடக்குது, இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் மூலமாக தான் அவங்க ஒவ்வொரு பசிலையாக சால்வ் பண்ணி அவங்களுக்கு தேவையானது அந்த வீட்டுக்குள்ளே எடுத்தாகணும். அதுக்கப்புறம் அந்த டைமண்ட் ஹெய்ஸ்ட், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அந்த யூஏஇயில் நடக்கிற ஒரு சம்பவம், இப்படி ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையும் என்டையர்லி மேஜிக். இந்த படம் போகிற பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 mph தான் போகும். அவ்வளோ வேகமான ரேசியான ஸ்க்ரீன் பிளே. ஒரு இடத்துல கூட இந்த படம் டொக்காவே ஆயிருக்கவே இருக்கு. அதுக்கு தேவையில்லாத எந்த சீக்வன்ஸும் இந்த படத்தில் கிடையாது. ரைட் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் எண்ட் வரைக்கும் ஒரு மைண்ட்லெஸ்ஸான ஒரு மேஜிக், ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன், ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த நவ் யூ சீ மீ படத்தை பார்க்கலாம். ஆனால் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட்டில் இந்த படத்துக்கு ஒரு ஆவரேஜ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்த்துட்டோம். இந்த நவ் யூ சீ மீயோட பார்ட் 3 ஹார்ஸ்மேன்லாம் ரீயூனைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த சேம் ட்ரிக்ஸு, சேம் பாடி லாங்குவேஜ், சேம் விஷயம் தான் இருக்குது. புதுசாக வேற ஒரு சம்பவம் பண்ணுறாங்களே அப்படின்னு தவிர வேற எதுவும் புதுசாக இல்லை அப்படின்னு தான் இந்த படத்துக்கு ரிவ்யூஸ்லாம்
ரிவ்யூஸ்லாம் வந்துருந்துச்சு. நானும் இந்த படத்துக்கு அப்படி தான் போர் அடிக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் பார்த்தேன். பட் எனக்கு அந்த மாதிரிலாம் எல்லாம் சூப்பராக ஒரு ஜாலியான ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததே இல்லை, நவ் யூ சீ மீ ஃப்ரான்ச்சைஸே பார்த்ததே இல்லைனாலும் இந்த சீரீஸை பார்த்தா உங்களுக்கு செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தை பார்த்து முடிச்ச பிறகு ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்த்து என்ன இருக்கலாம், என்னென்னலாம் இருக்கும் போல் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நவ் யூ சீ மீ 2ல் ஒரு கார்ட் ட்ரிக் வச்சு ஒரு இடத்துக்குள்ளே ஒரு டேட்டா சென்டருக்குள்ளே போயிட்டு இவங்க ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணுவாங்க. அதே மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த படத்துலையும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஐ எம் நவ் யூ சீ மீ ஃப்ரான்ச்சைஸியோட பிக்கஸ்ட் ஃபேன். அந்த மாதிரி யாராச்சும் ஃபேன் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.